அம்மாக்கு அப்புறம் தான் நீ ஏன் ஒரே வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க சார். இப்ப இந்த எப்பொழுதே சார் அம்மாக்கு அப்புறம் தான் அவங்க என்னன்னாலும் அம்மாக்கு அப்புறம் தான். நீ ஏன் உங்க அம்மா சொன்னா மட்டும் கேக்குற, நான் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படிம்பாங்க. எங்க அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும், நீ சொன்னா எதுவுமே கரெக்டா இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓட்டுறேன் சார், ஆட்டோ டிரைவர். வண்டி எஃப்சி பாக்கணும், 60,000 ரூபாய் லோன் வருது. எடுத்துட்டு நான் கேட்ட போறேன். அதுக்கு அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, அவங்க அம்மா வேண்டான்ட்டாங்க. அவங்க சொல்ல கரெக்டா இருக்குல்ல சார். எனக்கு புரியல, என்ன எல்லாருமே அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்க சொன்னா கரெக்டா. அம்மா சொன்னா ஏன் கரெக்டா இருக்கும் நாங்க சொல்றேன்னு. நாங்க சின்ன வயசுல இருந்தே அம்மா சொல்றதுக்கு ஊங்கொட்டி பழகிட்டோம். இப்ப ஊஹுன்னு சொன்னா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? ஊதான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தப்போ நமக்கு பக்குவம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தப்போ நமக்கு மூளை வளர்ச்சி இருந்திருக்காது. இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், மூளை வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு, இல்லறம் அப்படின்னு. இல்லறம் அப்படிங்கிறது அதுல என்னைக்குமே 2 பேர் தான், கணவனும் மனைவி தான். மத்தவங்க அது வெளியில தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா இல்லறத்துக்குள்ள உங்களோட அம்மா இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்க, உங்களோட அப்பா இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்க. அது உங்களோட அம்மா இல்ல, இவங்களோட அம்மா உள்ள வந்தாலும் தப்புதான். இல்லறத்துல என்னைக்குமே 2 பேர் தான். நீங்க அந்த இல்லறத்துக்குள்ள ஏன் உங்களை பேரை குழப்பிக்கிறீங்க? ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு தெளிவா இருக்கிறீங்க, உங்க அம்மா வந்தா தப்பு கிடையாது, அதுவே அவங்க அம்மா வந்தா தப்பு. அண்ட் ரொம்ப காமனான பிலாசபி என்னன்னா, உங்களுக்கு நல்லவங்களா இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க. எண்டாவது இல்லறம் நீங்களும் உங்க கணவர் தான். அது தேவையில்லாம +1 அடிஷன். அவங்க ஃபேமிலியும் வேண்டாம், உங்க ஃபேமிலியும் வேண்டாம்.